வணக்கம். சுடர் மீடியா தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். உங்க எல்லாருக்கும் உலக தாய்மொழி தின வாழ்த்துகள். இந்த உலக தாய்மொழி நாளுக்காக நம்ம முன்னாள் முதலமைச்சர், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு அவரோட சமூக வலைத்தளத்துல ஒரு பதிவிட்டிருந்தாரு. அந்த வாழ்த்து பதிவுல அவர் வெளியிட்டிருந்த ஒரு படம் இன்னைக்கு ஒரு பயங்கர சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. என்னன்னா, திருவள்ளுவரோட படம் அதுல இருந்தது. வழக்கமா பாஜக காரங்களும் நம்ம தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவியும் இவங்க மட்டும்தான் அந்த மாதிரியான அதாவது காவி உடை அணிஞ்சு ருத்ராட்சம் போட்டு பூசை எல்லாம் போட்ட ஒரு திருவள்ளுவர் படத்தை பயன்படுத்துவாங்க. ஆனா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர் வெளியிட்டிருந்த பதிவுல அதே புகைப்படத்தை பகிர்ந்திருந்ததுனால அது பயங்கர ஒரு சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. முழுக்க முழுக்க சந்திரமுகி ஆகிவிட்ட உன் மனைவி கங்காவை பார் அப்படின்னு ஒரு வசனம் வரும் இல்லையா சந்திரமுகி படத்துல. அந்த மாதிரி முழுக்க முழுக்க சங்கி ஆகிவிட்ட எடப்பாடி பழனிசாமியை பார் அப்படின்னு எல்லாரும் அவரை ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா நிறைய பேர் கண்டனம் தெரிவிச்சதுனால வேற வழி இல்லாம அவரு அந்த புகைப்படத்தை அதுல இருந்து நீக்கிட்டாரு. இதுதான் இன்னைக்கு ஒரு ரொம்ப பேசு பொருளான விஷயம். அடுத்ததா நம்ம என்ன விஷயம் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யற பொருட்களுக்கான அந்த இறக்குமதி வரி இருக்கு இல்லையா, அதை அதாவது முதல்ல 25% இருந்தது. அதுக்கப்புறமா ரஷ்யாவோட நீங்க ஒப்பந்தம் வச்சுக்கிட்டு எண்ணெய் வாங்கக்கூடாது, கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது. அதனால நாங்க சொன்னதை கேட்காதனால நான் உங்களுக்கு அபராத வரி விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு 25% வரி எல்லாம் விதிச்சாரு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். ஆக மொத்தம் 50% வரியை கட்டிட்டு இருந்தோம் நம்ம. அதுக்கப்புறமா இப்ப சில நாட்களுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா, ஒரு இடைக்கால வர்த்தக ஒப்பந்தத்தை ரெண்டு பேரும் போட்டுக்கிட்டாங்க. அதாவது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும் நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடியும். அவங்களுக்குள்ள ஏற்பட்ட அந்த ஒப்பந்தத்துக்கு அப்புறமா ட்ரம்ப் என்ன அறிவிச்சாருன்னா, நாங்க அந்த அபராத வரி விதிச்சோம் இல்லையா 25%, அதை முழுக்க முழுக்க ரத்து பண்றேன். அதுக்கப்புறமா இருக்கிற இந்த 25% வரியை கூட நான் 18% குறைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சாரு. அதே சமயம் அதே நாள்ல இன்னொரு அந்த ஒப்பந்தத்துல முக்கியமான விஷயம், பெரிய சர்ச்சை, எதிர்கட்சிகள் எல்லாரும் கண்டனம் தெரிவிச்சு சர்ச்சையை ஏற்படுத்தின ஒரு விஷயம் என்னன்னா, அதாவது அமெரிக்காவில இருந்து இந்தியாவுக்கு வர பொருட்களுக்கான இறக்குமதி வரி இருக்குது இல்லையா, அது எதுவுமே கிடையாது, 1% கூட இல்லை, முழுக்க முழுக்க 0 அப்படின்னு ட்ரம்ப் அறிவிச்சார். அவங்க நாட்டுல சொன்னார். அதாவது இந்தியாவில இருந்து நம்ம இறக்குமதி பண்ற பொருட்களுக்கான வரி 18% குறைஞ்சிருக்கு. அதே சமயம் நம்ம இந்தியாவுக்கு அனுப்புற பொருட்களுக்கு மேல எந்த வரியுமே கிடையாது அப்படின்னு சொன்னாரு. அதே நாள்ல அவங்க ஊரு வேளாண் அமைச்சர் அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, அதாவது வேளாண் துறை உட்பட ஒரு முக்கியமான 4 துறைகள்ல இந்தியா நம்ம கிட்ட இருந்து பொருட்களை வாங்குறதுக்கு ஒப்பந்தம் பண்ணியிருக்குது. அதனால நம்ம அதாவது அமெரிக்க விவசாயிகளுக்கெல்லாம் விவசாயத்துறைக்கு அது ஒரு பெரிய லாபம் அப்படின்னு. அப்போ அவங்களுக்கு லாபமா இருந்தா அது இந்தியாவுக்கு நஷ்டம் தானே, இந்திய விவசாயிகளுக்கு நஷ்டம் தானே அப்படின்ட்டு அதை வச்சு நிறைய பேர் சமூக ஆர்வலர்களும் எதிர்கட்சிகளும், காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகளும் எல்லாருமே அதுக்கு கண்டனம் தெரிவிச்சாங்க. இவ்வளவு அவசரமா அந்த இடைக்கால வர்த்தக ஒப்பந்தத்தை ஏன் போடணும் அப்படின்னு சொல்லி அப்பவே அது ரொம்ப சர்ச்சையாச்சு. இப்போ இதுக்கு நடுவுல என்ன ஆச்சுன்னா, அந்த அதாவது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர் இஷ்டத்துக்கு மானாவாரியா அபராத வரி விதிக்கிறேன், அந்த வரி விதிக்கிறேன்னு சொல்லிட்டு கண்ட பையனுக்கு வரி போடுறாரு இல்லையா. இதையெல்லாம் எதிர்த்து அவங்க நாட்டோட முக்கிய எதிர்கட்சியான ஜனநாயக கட்சியும் சர்வதேச அளவுல உள்ள முக்கியமான வர்த்தகர்கள் எல்லாருமா சேர்ந்து அந்த நாட்டோட உச்சநீதிமன்றத்துல ஒரு வழக்கை தொடர்ந்தாங்க. இந்த வரியெல்லாம் ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அந்த வழக்கு விசாரணை, அதாவது 9 பேர் அமர்வுல விசாரிக்கப்பட்ட அந்த வழக்கோட தீர்ப்புல 6 நீதிபதிகள் என்ன ஒருமித்த கருத்தா என்ன சொன்னாங்கன்னா, இந்த வரிகளை எல்லாம் இந்த மாதிரி விதிக்கிறதுக்கு அமெரிக்க அதிபருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது, நாடாளுமன்றத்துக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவர் என்ன பண்ணிருக்காரு இன்னைக்கு ட்ரம்ப்னா, அந்த நாட்டுல ரொம்ப முன்னாடி இருந்த சட்டப்படி நான் உலக நாடுகள் எல்லாத்துக்கும் சேர்த்து பாரபட்சம் இல்லாம எல்லா நாடுகளுக்கும் 10% வரியை விதிக்கிறேன். அந்த வரி ஒரு 150 நாட்களுக்கு மட்டும் இருக்கும். அதுக்குள்ள நாங்க இந்த வரிகள் பத்தின ஒரு புதிய சட்டத்தை உருவாக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி இப்ப ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்குமான இறக்குமதி வரி 10% அவர் நிர்ணயிச்சிருக்கிறாரு. அதே சமயம் இந்தியாவுக்கான வரி
அதே 18% தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதுதான் ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்குது. அதுக்காக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, இவங்க எல்லாருமே ஒரு கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறாங்க. அந்த நாட்டுல இந்த மாதிரி அவங்க உச்சநீதிமன்றத்துல ஒரு வழக்கு நடந்துட்டு இருக்கும்போது அதனோட தீர்ப்பு வர வரைக்கும் காத்திருக்காம இவர் ஏன் வந்து இவ்வளவு அவசர அவசரமா இந்த இடைக்கால வர்த்தக ஒப்பந்தத்தை போடணும்? இப்ப போட்டதுனாலதான் இவர் அந்த மாதிரி இப்ப ட்ரம்ப் சொல்றாரு எல்லா நாட்டுக்கும் வந்து 10% வரி, ஆனா இந்தியாவுக்கு மட்டும் 18% அது தொடரும் அப்படின்னு சொல்றாரு. இது வந்து எவ்வளவு நஷ்டம் இது இந்த இந்திய மக்களுக்கு, இவர் ஏன் இப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்லி ஒரு கடுமையான விமர்சனத்தை முன் வச்சாங்க அவர் மேல. அது எந்த மாதிரி விமர்சனம் அப்படின்னா, அமெரிக்காவுல இருந்த ஒரு பாலியல் குற்றவாளியான எப்ஸ்டீன், அவர் வந்து நிறைய சின்ன பொண்ணுங்களை எல்லாம் வந்து கடத்தி கொண்டு வந்து அவரோட தீவுல வச்சு இந்த மாதிரி உலகளாவிய தலைவர்கள், பெரும் கோடீஸ்வரர்கள் இவங்களுக்கு எல்லாம் அந்த பொண்ணுங்களை வந்து சப்ளை பண்ணி நிறைய ஒரு வீடியோக்கள் எல்லாம் வெளியாச்சு இல்லையா சமீபத்துல. அந்த விஷயத்துல நம்ம பிரதமர் மோடியோட பேரும் இடம்பெற்றிருக்குது அப்படிங்கிற சர்ச்சை எப்பயோ எழுந்தது. நாம கூட அதை பத்தி பேசியிருக்கிறோம். அந்த விஷயத்தை வச்சுதான் அவர் வந்து அமெரிக்க அதிபர் உங்களை மிரட்டுறாரா, அதுக்கு பணிஞ்சுதான் நீங்க வந்து இந்த இடைக்கால வர்த்தக ஒப்பந்தத்துக்கு நீங்க வந்து ஒத்துக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கடுமையான விமர்சனத்தை காங்கிரஸ் தலைவர்கள் வந்து முன் வச்சிருக்கிறாங்க. அதே சமயம் அமெரிக்க உச்சநீதிமன்றம் அளித்த அந்த தீர்ப்போட அடிப்படையில நம்ம நாட்டுல உள்ள பொருளாதார வல்லுநர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏற்கனவே இந்த மாதிரி இடைக்கால வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்து ஆன ஜப்பான், வியட்நாம், இந்தோனேஷியா இந்த மாதிரியான நாடுகள் கூட மறுபடி பரிசீலிக்கும்படி மேல்முறையீடு செய்யலாம். அப்படி இருக்கும்போது கையெழுத்தே ஆகாம இது வரைக்கும் வந்து இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான அந்த இடைக்கால வர்த்தக ஒப்பந்தம் இன்னும் கையெழுத்தாகவே இல்லை. அதாவது இது வரைக்கும் பேசி முடிச்சிருக்காங்க, அவ்வளவுதான். அப்படின்னும் போது இந்தியாவும் அதை வந்து ரத்து பண்ண சொல்லி கேட்கலாம் அப்படின்னு நம்ம பொருளாதார வல்லுநர்கள் எல்லாம் சொல்றாங்க. இந்த நிலைமையில இப்போ வந்து அதாவது ட்ரம்ப் அறிவிச்சிருக்கிறபடி உலக நாடுகள் எல்லாருக்கும் 10% வரி மாதிரி இந்தியாவுக்கும் 10% வரி தொடருமா, இல்ல அவர் வந்து இந்தியாவுக்கு மட்டும் 18% வரி அப்படின்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொன்னதுதான் நடக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். விரைவில் மற்றொரு விஷயம் பற்றின அலசலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி கூறி விடைபெறுவது வாசுகி லட்சுமணன்.